Hi friends, welcome back. என் பேர் ஸ்ரீஜித். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது ஒரு ஆன்லைன் மணி மேக்கிங் மெத்தட். அது நமக்கு எல்லாம் ரொம்ப ஃபேமிலியரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி காசு சம்பாதிக்கலாம் தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக யாரால வேணால் பண்ண முடிஞ்ச ஒரு வேலை தான். நம்ம மொபைல் ஃபோனோ இல்லை லேப்டாப்போ யூஸ் பண்ணி உங்களுக்கு பண்ண முடிஞ்ச ஒரு ஈஸியான ஜாபு. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து இந்த ஜாப் எப்படி பண்ணலாம், அதே மாதிரி உங்களுக்கு எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் கிளியராக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் எனக்கு இந்த மாதிரி புது வீடியோஸ் எல்லாம் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நான் இந்த சேனலில் மணி மேக்கிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மணி மேக்கிங் ரிலேட்டடாக வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நான் இது வரைக்கும் பண்ண எல்லா வீடியோஸும் கம்பைன் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ இந்த மெத்தட் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுறது, அதே மாதிரி சில பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்பீங்க. ஸோ புதுசாக ஒரு மூவியோட சாங்ஸ் பிக்சராக போட்டு இல்லைன்னா ஆக்சுவலாக வேர்டிங்ஸாக போட்டு அந்த மாதிரி நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு. ஸோ இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு ரொம்ப அதிகமாக மார்க்கெட் இருக்குது. ஸோ நான் இதில் காமிக்க போகிறது இந்த மார்க்கெட் நம்ம எப்படி யூஸ் பண்ணி நமக்கு எப்படி காசு சம்பாதிக்கலாம் தான் காமிக்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக இல்லைன்னா பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா அவங்களோட லவ்வபிள் ஆனவங்களுக்கு, பேரண்ட்ஸ்க்காக, ஃப்ரெண்ட்ஸுக்காக, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் இமேஜஸ் போட்டு ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. சில பேர் சம்டைம்ஸ் சில மூவி டயலாக்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த டயலாக்ஸை எடுத்து வேறொரு மூவி இமேஜஸ் கூட ஆட் பண்ணுறது, அந்த மாதிரி கூட நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் ரொம்ப டவுன்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியான வெப்சைட் பார்த்து, அது ரொம்ப அதிகமாக நமக்கு சர்ச் பண்ணி கிடைக்கிற மாதிரி வெப்சைட் பார்த்தீங்கன்னா யூடியூப். அதே மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிடைக்கிற மாதிரி இன்டர்நெட்டில் நிறைய வெப்சைட்ஸ் இருந்தாலும் யூடியூப் நமக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியறதுனால நிறைய பேர் யூடியூப் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் யூடியூப்பில் போய் நீங்கள் தமிழ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோன்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இவ்வளோ வீடியோஸ் பார்க்க முடியும். ஸோ இதில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ 2 months முன்னாடி ரிலீஸ் பண்ண வீடியோ. இதுக்கு 3.1 million வியூஸ் கிடச்சிருக்கு. இந்த வீடியோக்கு 1 million வியூ கிடச்சிருக்கு. ஸோ அது நீங்கள் என்ன மாதிரி இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டு எப்படி எந்த மாதிரி சாங்ஸ், சில சாங்ஸில் சில பாட்டு மட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், சில லைன்ஸ் மட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேட்சியான லைன்ஸ், கேட்சியான டாபிக்ஸ், இல்லைன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சூப்பர் ஹிட்டாக போகிற சாங்ஸ், இந்த மாதிரி பாப்புலர் சாங்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக உங்களோட சேனலில் நிறைய வியூஸ் கிடைக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட் ஒரு யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட். ஜஸ்ட் உங்களோட இமெயில் ஐடிஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஸ்டேட்டஸ், அதாவது ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் உங்களால் பண்ண முடியும்னா அதுவும் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் பண்ணுறப்போ நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா நமக்கு ரொம்ப அதிகமாக எடிட்டிங் தெரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சுக்கணும் அப்படி நிறைய சொல்லுவாங்க. எடிட்டிங் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக பண்ணுறது நமக்கு இனிஷியலாக சேனலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நிறைய வியூஸ் கிடைக்கிறதுக்காக உங்களுக்கு சிம்பிளாக நான் ஒரு டூல் சொல்கிறேன். இந்த டூல் ரொம்ப ஃப்ரீயாக உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி உங்களால் பண்ண முடியும். ஸோ இதுக்காக நீங்கள் ஜஸ்ட் பண்ண வேண்டியதுன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான புதுசாக மூவியோ இல்லைன்னா ரொம்ப ஆளுங்க இந்த யூடியூப் சர்ச் பண்ணுற மாதிரி ஸ்டேட்டஸ் சர்ச் பண்ணுற மாதிரி வீடியோஸில் அதோட ஐடியாஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோக்கு ரிலேட்டடாக இமேஜஸோ இல்லைன்னா ஆடியோஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்டோட பேர் இமேஜ் டு வீடியோன்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஜஸ்ட் நான் காமிக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு இமேஜ் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இமேஜ் நம்ம இங்கே சூஸ் பண்ணியிருக்கப்புறம் நான் இப்போ இங்கே ஒரு இமேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இமேஜ்க்கு நம்ம அப்போ நீங்கள் 2-3 இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணால் கரெக்டாக டைம் 30 seconds கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் நான் சும்மா ஒரு இமேஜ் ஆட் பண்ணது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆடியோ ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம எப்பவுமே ஆடியோ வச்சு தானே ஒரு வீடியோ பண்ணுவாங்க. ஸோ அதை ஆட் பண்ணி ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேணால் டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். அப்புறம் உங்களோட யூடியூப் சேனலோட லோகோ ஆட் பண்ணலாம். ஸோ வேறு யாராவது காப்பி பண்ணாமல் இருக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் கொடுத்துச்சுன்னா அவ்வளோதான். அது இந்த டூல் இந்த வெப்சைட் உங்களுக்கு ஃப்ரீயாகவே அந்த ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட யூடியூப் சேனல் நீங்கள் அப்லோட் மட்டும் போதும். வேறு எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுற யூடியூப் வீடியோஸ்க்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது படத்தோட சாங்ஸ் ஏதாச்சும் யூடியூப்பில் இன்டர்நெட்டில் ஆட் பண்ணிட்டேன்னா யூடியூபாகவே ஆட்டோமேட்டிக்காக அந்த பாட்டு இன்டர்நெட்டில் கண்டுபிடிச்சி அவங்க அதுக்கு அந்த பாட்டு ஒரிஜினலாக எங்கேருந்து வந்திருக்குன்னு ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதனால நமக்கு நிறைய காப்பிரைட்ஸ் இஷ்யூஸை இன்டர்நெட்டில் வராமல் தடுக்கிறாங்க. அதனால அந்த மெத்தட்னால இன்கேஸ்
உங்களுக்கு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறப்போ நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் சொல்லிட்டு இப்படி ஆட் பண்ணுங்கள். அதாவது as per the copyright disclaimer under section 107 of the Copyright Act 1997 allowing of made for அப்படி சொல்லிட்டு அந்த இது இருக்குதுங்க. எல்லா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் யூடியூப் சேனல் சர்ச் பண்ணி உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ஆக்சுவலாக ஒரு ஃபன் பர்பஸுக்கு அல்லது என்டர்டைன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு இந்த சாங்கோட ரைட்ஸ் எங்கள்கிட்ட இல்லை, அது ஆக்சுவலாக ஒரிஜினலாக அவங்க கிட்ட தான் சாங் ரைட்ஸ் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இது இந்த சாங்ஸ் இப்படி இன்டர்நெட்டில் இருக்கிறது பிடிக்கல, அந்த காப்பிரைட் ஓனர்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அவங்க நம்ம டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிட்டோன்னா நாங்கள் வந்து இது வேணால் ரிமூவ் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு அவங்க போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களே ஒரு உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ அப்டேட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனையும் வராமல் உங்கள் சேனலில் நல்லா போயிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு எடுக்கிற பெனிஃபிட் என்னென்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ண முடியுது. அதுவும் நமக்கு தெரிஞ்ச டாபிக் தான், நம்ம பார்க்குற சாங்ஸு வீடியோஸ் அதெல்லாம் மர்ஜ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் உங்கள் சேனலில் வந்து லைட்டாக க்ரோ ஆக ஆரம்பித்தா உங்களுக்கு வந்து யூடியூபே காசு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு காசு தர ஆரம்பிச்சாங்க. மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணிட்டேன்னா அவங்க உங்களுக்கு வந்து காசு இன்கம் தர ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளஸ் உங்களுக்கு வேணால் உங்கள் சேனல் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வர ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு வந்து வேணால் ப்ரொமோஷன் மாதிரி, அதாவது அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சில பேர் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொமோஷன், இப்போ நீங்களே நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற சேனல்ஸ்க்கு வந்து ப்ரொமோஷனுக்காக நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ப்ரொமோஷன் வச்சு உங்களுக்கு காசு சம்பாதிக்கலாம். ஸோ இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணி காசு சம்பாதிக்கலாம். இன்னும் யூடியூப் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காசு வர ஆரம்பிச்சிடும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ். ஸோ இது 2 யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் ஃபியூச்சரில். ஸோ இந்த சேனலில் வந்து ரொம்ப ஈஸியாக ஜென்ரேட்டும் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஈஸியாக வந்து அதுக்கு வீடியோஸ் ஆட் பண்ணுறதுக்கு பெருசாக நீங்கள் வந்து ரொம்ப டைம் எடுக்காது. இந்த ஆன்லைன் டூல் யூஸ் பண்ணி ஜஸ்ட் வந்து எடிட் பண்ண மட்டும் போதும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸாக போனோம்னா நீங்கள் கைன் மாஸ்டர் அந்த மாதிரி மொபைல் அப்ளிகேஷன்ஸோ இல்லைன்னா இன்டர்நெட்டில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸோ கொஞ்சம் பெய்டான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, அதாவது உங்களுக்கு இந்த சேனல்லேருந்து காசு வர ஆரம்பிச்சுன்னா நீங்கள் வேணால் கொஞ்சம் காசு இதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் சேனல் இன்னும் நிறைய நல்ல வீடியோஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டேன்னா அதுவும் நிறைய வியூஸ் கொண்டுடும். உங்களுக்கு அது ஒரு ஸ்டைல் உங்களுக்கு நிறைய காசு அதுலேருந்தே வர ஆரம்பிச்சிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக பண்ண முடிஞ்ச வழி தான் இது. எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பெய்ட் டூல்ஸ் நினச்சிட்டு பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக பண்ணிக்கலாம், பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக பண்ண முடிஞ்ச மெத்தட் தான். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் கிடைக்கும்.